வந்து விட்டாயா? என்னை காப்பாற்ற வந்து விட்டாயா? என் கணவரை காப்பாற்ற வந்து விட்டாயா? ஐயோ, தங்கையின் வாழ்க்கை அழிந்து விட்டது, மற்றொருக்கு நிலைமை ஏற்று விட்டது. அப்படி ஓடி வந்திருக்கிறாயா? ஆண்டவா, உன்னை போல் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஆபத்தால் ஓடி வந்து காக்கக்கூடியது நீதானே. உன்னை பார்த்து உன்னுடைய பிறந்ததுக்கு நான் எவ்வளவு பெருமை தேட வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்ததுக்கு உன்னை பார்த்து நான் எத்தனை தரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவா, நீதானே என் வாழ்க்கை, நீதானே என் உயிர். ஆண்டவா, என் நிலைமையும் என் கணவன் நிலைமை எப்படி மாறிவிட்டது. என்னை காப்பாற்று வந்து விட்டாயே ஆண்டவா. என் பெருமைக்குரிய ஆண்டவனே, இறைவா, நாராயணா. ஆனா பாவிய, நீ ஏண்டா இருக்கணும்? நீ ஏண்டா வாழணும்? நீ ஏண்டா உலகணும்? இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாதா? நீ அழிஞ்சு போகலடா. உன் வீடு குட்டி தவிர போகுமா? உன் மனைவி அழிஞ்சு போகலா? நீ அழிஞ்சு போவியா? என்னைக்குடா நீ சாக போற? என்னைக்குடா நீ ஒழிய போற? என்னைக்குடா நீ அழிய போற? பாவி, எல்லாரும் சாகுறாங்க. நீ ஏண்டா சாக மாட்ட? நீ ஏண்டா ஒழிய மாட்ட? உன் மனைவி மக்கள் ஏண்டா அழிய மாட்டாங்க? உன் குடும்பம் ஏண்டா அழிய மாட்டுது? ஏன் கடவுளுக்கு நிலைமை வந்துக்கிற? உனக்கு பித்து பிடிக்க கூடாதா? நீ பைத்தியம் பிடிக்க கூடாதா? நீ பைத்தியம் பிடித்து பிச்சை எடுக்க கூடாதா? நீ வீதி வீதியா போக கூடாதா? நீ சுடுகாட்டுக்கு போக கூடாதா? நீ பச்சை பிடிக்க பிடிக்க தின கூடாதா? எங்க நிலைமை உனக்கு வருமானா? எங்க கதி உனக்கு வருமானா? எங்களை காப்பாற்ற எவ்வளவு தாக்கமாடா பாவி. நீ என்னைக்குடா அழிய போற? நீ என்னைக்குடா ஒழிய போற? எல்லாரும் சாகுறாங்கடா. நீ என்னைக்குடா சாக போற? நீ என்னைக்குடா குடிச்சவரா போக போற? உன் குடும்பம் என்னைக்குடா அழிய போகுது? உன் மனைவி மக்கள் என்னைக்குடா அழிய போறாங்க? நீ என்னைக்கு சாகுறியா? அன்னைக்கு தானே எங்க நல்ல நாள் பாவி. அன்னைக்கு தானே எங்க திருநாள் பாவி. என்னைக்குடா நீ சாக போற? சாக போற? சாக போற பாவி. தங்கா, பார்த்து கத்துக்குங்கம்மா. பேசிவிட்டாயா அல்லது பேசுவதற்கு இன்னும் இருக்கிறதா? நீ யார்? பேச கற்றவள். இன்றைக்கெல்லாம் பேசிக் கொண்டே இருப்பாய். உன்னையும் உன் கணவரை காப்பாற்றுவதற்கு சிறிது காலதாமதத்தோடு வந்தீர். ஆகினால் எங்களுக்கு நேர்ந்த நிலைமை உனக்கு நேரக்கூடாதா? என் கணவருக்கு பிடித்த பித்துவரி உனக்கு பிடிக்க கூடாதா? நாங்கள் பல துன்பத்தை நீ அடையக்கூடாதா? என்னை காப்பாற்றுவதற்கு காலதாமதத்தோடு வந்திருக்கிறாய். உன் குடும்பம் குட்டிச்சுவராக போகக்கூடாதா என்று இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறாயே. உன்னோடு உடன் பிறந்தவன் இந்த அண்ணன் உன்னை காப்பாற்றுவதற்கு சிறிது காலதாமதத்தோடு மதி. அதற்காக நான் அழியலாம், நான் துன்பத்தை அடையலாம். என் மனைவி மக்கள் எல்லாம் என்ன தவறு செய்தார்கள்? எதற்காக அவளுக்கு இப்பேற்பட்ட சாபம்? தங்கா, உடன் பிறந்த அண்ணன் உன்னை காப்பாற்றுவதற்கு சிறிது காலதாமதத்தோடு வந்த காலத்தினால் இந்த அண்ணனை பார்த்து இப்படி இழிவாக சாபத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். எப்போது இந்த அண்ணனை பார்த்து நீ இப்படியெல்லாம் பேசினாயோ, இதே தவறைதான் பூலோகத்திலே ஒரு சில பெண்கள் தவறு செய்கிறார்கள். ஒரு அண்ணனோ தம்பியோ உதவி என்று கேட்க சென்றால் உதவி செய்தால்தான் எங்க அண்ணன், உதவி செய்தானா என் தம்பி அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. ஆனால் கேட்கின்ற உதவியை செய்ய மறுத்துவிட்டால் அவனாய அண்ணன், அவனாய தம்பி அப்படின்னு இழிவா பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? இதற்கெல்லாம் காரணமே நீதான். இதெல்லாம் யாரால் வந்தது? உன்னால் வந்தது. அன்று நீ செய்த தவறை இன்று பூலோகத்திலே உடன் பிறந்த அண்ணனையும் தம்பிக்கும் சாபத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறானே, அதற்கு காரணமே நீதான் அம்மா. தங்கா, உங்களை காப்பாற்றுவதற்கு சிறிது காலதாமதத்தோடு வந்தி. ஏன், எதற்காக நான் காலதாமதத்தோடு வந்தேன் தெரியுமா? உன் கணவன் யார்? இந்த உலகத்திற்கே படியளக்கும் கர்த்தன். அவருக்கு இருப்பது பஞ்சமுகம். இந்த உலகத்திலே படைக்கும் கர்த்தன் எனது மகன் பிரம்மன். அவனுக்கு இருப்பதும் 5 சிரம். 5 சிரம் யாருக்காயிலும் ஒருவருக்குத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என் மகன் என்ன தவறு செய்தான்? அனிதினமும் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவன். படைக்கும் தொழிலை செய்வதற்கு முன்பாக இமாச்சலம் சென்று மாமாவின் தரிசனம் பெற்றுக் கொண்டு பிறகுதான் படைக்கும் தொழிலை செய்த வழக்கம். அப்படி படைக்கும் தொழிலை செய்ய வேண்டுமே, ஆண்டவனுடைய தரிசனம் பெற வேண்டும் என்று கைலாயம் புறப்பட்டு வந்தார் மாமாவை சந்திப்பதற்காக. வந்த இடத்திலே மாமாவையும் காணவில்லை, மாமியும் காணவில்லை. இருவருமே இல்லாத காரணத்தினால் உன் கணவன் அமரக்கூடிய பளிங்கு மேடையிலே அமர்ந்து விட்டான். அந்த பளிங்கு மேடை எப்பேற்பட்டது?
உன் கணவரை தவிர மற்ற யார் ஒருவர் அமர்ந்தாலும் அப்பொழுதே அவளுக்கு நித்திரை வந்து விடுமா, உறக்கம் வந்து விடுமா. பிரம்மன் அந்த பளிங்கு மேடையில் அமர்ந்தவுடனே அவனுக்கு நித்திரை பிறந்து விட்டது. உறங்கி விட்டான் பளிங்கு மேடையில். நீ என்ன செய்தாய்? கணவனோ படியலக்க சென்றிருக்கிறார். படியிழந்து விட்டு பஞ்சமுகத்தோடு வரப்போகின்றார். அந்த காட்சியை நாம் காணப்போகிறோம் என்று புறப்பட்டு வந்தாய் பளிங்கு மேடைக்கு. அமர்ந்திருப்பது பிரம்மனா அல்லது தன்னுடைய கணவனாக என்று தெரியாமல் பெண் புத்தி பேதம் என்று உரைப்பார்கள். அமர்ந்திருப்பது பிரம்மனா தன்னுடைய கணவனாக என்று அறியாமல் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையை நீ செய்தாய் பிரம்மனுக்கு. அப்படி பாத பூஜையை செய்து முடித்தவனே எப்பங்கம் செய்தாலும் செய்யலாம், நித்திரை பங்கம் செய்யக்கூடாது. ஆகினால் நித்திரையிலிருந்து எழுப்பக்கூடாது என்று பிரம்மனுடைய துணையின் மீது நீ தலைவித்து உறங்கிவிட்டாய். வடியிலக்க சென்ற உனது கணவன் புறப்பட்டு வந்தான். நீங்கள் இருவரும் இருக்க நிலையை கண்டான். உன் மீது உன் கணவன் சந்தேகம் கொண்டான். எப்பொழுது உன் கணவன் உன் மீது சந்தேகத்தை கொண்டாரோ, உன் மீது உன் கணவன் சந்தேகப்பட்டானோ, அதே தவறிதான் பூலோகத்திலே ஒரு சில ஆண்கள் தன் மனைவியின் மீது சந்தேகப்படுறாங்களே, இதெல்லாம் யாரால் வந்தது? உன்னால் வந்தது. அன்று உன் கணவன் உன் மீது சந்தேகப்பட்டார். இப்பொழுது பாமர மக்கள் தன் மனைவியின் மீது சந்தேகப்படுகிறார். இதெல்லாம் யாரால் வந்தது? உங்களால் வந்தது. நீ செய்த தவறை மறந்துவிட்டு உன் கணவனிடத்தில் என்ன உரைத்தாய்? இந்த உலகத்திலே படியளக்கும் கர்த்த நீங்கள், உங்களுக்கு 5 சிரம் இருக்கலாம். இளைய கணவன் பிரம்மன், அவனுக்கு 5 சிரம் இருக்கலாமா? இந்த உலக மக்களுக்கு இந்த ஈசன் யார், பிரம்மன் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் அந்த பிரம்மனுக்கு இருப்பதோ 5 சிரம். 5 சிரசிலே ஓர் சிரத்தை கிள்ளி எறிய வேண்டும் என்று நீ உரைத்தாய். உன்னுடைய வார்த்தையை கேட்டான் உனது கணவன். ஒரு மனைவியின் வார்த்தை எதை கேட்கணுமோ எதை கேட்கணும். கொண்டாட்டி சொல்ற வார்த்தைக்கு பூரா தலையாட்டான்னு வச்சுக்க. ஏன் உன் கணவனுக்கு நேர்ந்த நிலைமை தான் எல்லோருக்கும் நேரும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாத வார்த்தையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அன்று உன் கணவன் மனைவியின் வார்த்தையை கேட்டான். பிரம்மனுடைய சிரத்தை கொய்ய துணிந்தான். பிரம்மனுக்கு எப்போதுமே 4 சிரம். ஆனால் எப்பொழுது பிரம்மனுக்கு காம உணர்ச்சி ஏற்படுகிறதோ அப்பொழுது அவனுக்கு 5வது சிரமானது தோன்றுமா? அப்படி 5வது சிரமானது தோன்றியது. அந்த 5 சிரத்திலே ஓர் சிரத்தை கிள்ளி எறிய வேண்டும் என்று உன் கணவன் உன் வார்த்தையை கேட்டு புறப்பட்டான். பிரம்மனுடைய சிரத்தை ஓர் சிரத்தை அறுத்தான். அப்படி அறுத்தவுடனே அந்த சிரமானது கபாலமாக மாறி உன் கணவனுடைய கரத்தை பற்றிக் கொண்டு உன் கணவனுக்கு பித்துவெறி பிடித்து விட்டது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் பிராமணர்கள் என்னதான் தவறு செய்தாலும் சரி, அவர்களை கரம் தொட்டு அடிக்கவும் கூடாது, பிராமணர்களை பார்த்து தவறாக பேசவும் கூடாது. அப்படி தவறாக பேசினாலோ அல்லது கரம் தொட்டு அடித்தார்களோ அப்பொழுதே அவருக்கு பிரம்மத்திய தோஷம் தாங்கிவிடுமா. பிராமணர்களுக்கே அந்த நிலைமை என்றால் பிராமணர்களை படைத்தது யார்? எனது மகன் பிரம்மன், என் முந்தை கமலத்திலே பிறந்தவன். பிரம்மனுடைய சிரத்தை எடுத்தவுடனே அந்த சிரமானது கபாலமாக மாறி உன் கணவன் கரத்தை பற்றிக் கொண்டு உன் கணவனுக்கு பித்தி வரி பிடித்து விட்டது. இந்த பித்தி வரி பிடித்ததற்கு காரணம் யார் தெரியுமா? தவறு செய்தவர்களே நீங்கள் தான். நீங்கள் செய்த தவறினை மறந்து இப்போது இந்த அண்ணன் மீது குறை கூறி கொண்டிருக்கிறாய். நாங்கள் தவறு செய்தோமா? உண்மைதானம்மா? ஒரு கணவனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்து விட்டது. எந்த சாமம் எந்த பாவமும் செய்யாதோ நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்தவர்கள். ஏன் இந்த கதி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் தவறு செய்து என்று கூறுகிறாய். தங்கா, நீங்கள் தவறு செய்து நீங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அத்திரை முனிவருக்கும் அனுஷ்யா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தூர்வாச மகரிஷி. அவருக்கோ 22 நேத்திரம், ஒரு ரோமத்திற்கு 7.5 முழம் கோபமுடையவர். தனக்கு நிகரில்லை என்று ஆணவத்தோடு வாழ்ந்து வந்தவர் தூர்வாச மகரிஷி. அப்படி ஆணவத்தோடு இருந்த காலத்தினால் இந்த உலகத்தில் தனக்கு நிகர் யாருமே கிடையாது என்று தன் இஷ்டம் போல் செய்யக்கூடிய யாகம் தன்னிஷ்ட யாகம். அப்படி அந்த யாகத்தை செய்ய துணிந்து விட்டார் தூர்வாச மகரிஷி. உடனே இதை நாணத்தால் உணர்ந்தான் நாரத மகாமுனிவன். இந்த யாகம் நிறைவேறவே கூடாது, இதை தடை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு ஓடி வந்தான் நாரதன். தூர்வாச மகாமுனிவரை சந்தித்தான். தூர்வாச மகாமுனிவரே, நீங்களோ தன்னிஷ்டையாக செய்கின்றீர். இந்த யாகமானது
குறையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த யாகத்திற்கு யாரையாவது ஒருவரை தலைமை பொறுப்பேற்று அதன் பிறகு யாகத்தை செய்தால் இந்த யாகம் தடையில்லாமல் நிறைவேறும் என்று உரைத்தார். அப்படி என்றால் இந்த யாகத்திற்கு யாரை தலைமை பொறுப்பு தாங்க செய்வதென்று கேட்டார். நீ யார், எப்பேற்பட்டவன்? உனக்கு நிகழ்ந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆகினால் நீ சென்று அந்த மும்மூர்த்திகளில் யாரையாவது ஒருவரை அழைத்து வந்தால் நிச்சயமாக தலைமை பொறுப்பேற்பார்கள். இந்த யாகம் தடையில்லாமல் நிறைவேறும் என்று உரைத்தார். உடனே நாரதனுடைய வார்த்தையை கேட்டு தூர்வாச மகரிஷி புறப்பட்டு வந்தார் சத்தியலோகம். அவர் வருவதை அறியவில்லை. அப்படி அறியாத காரணத்தினால் அவர்கள் இருவரும் பிரம்மனும் கலைவாணியும் சலச சலாபத்தில் ஈடுபட்டார்கள். இருவரும் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கொண்டார்கள். பிரம்மனுக்கு இருப்பதோ 4 சிரம். அவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது 5வது சிரமானது தோன்றுமா? அந்த 5வது சிரம் அந்த தூர்வாச மகமனைவரை பார்த்து நகைத்ததாம். அப்படி நகைத்தவருடைய கோபம் கொண்டார் தூர்வாச மகரிஷி. என்னடா இது, நான் வருவதை அறியாமல் பிரம்மனும் கலைவாணியும் சலச சலாபத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவனுடைய 5வது சிரமானது என்னை பார்த்து எப்பொழுது சிரித்ததோ இப்பொழுதே உனக்கு நான் கொடுக்கின்றேன் சாபம். தாய் பிரம்மா, என்றாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக உன் 5 சிரத்திலே ஓர் சிரம் அறுபட வேண்டும் என்று சாபத்து கொடுத்தார் தூர்வாச மகரிஷி. அப்படி சாபத்து கொடுத்து விட்டு புறப்பட்டு கைலாயத்தை நாடி வந்தார். கைலாயம் வந்தடைந்த உடனே பிரம்மனும் கலைவாணி என்ன தவறு செய்து கொண்டார்களோ அதே தவறை தான் நீங்கள் இருவரும் செய்து கொண்டீர்கள். அவர் வருவதை பார்க்கவில்லை. உடனே அவர் வருவதை அறியாமல் நீங்கள் இருவரும் சலச சல்லாபத்தில் இருந்த காலத்தினால் கோபம் பிறந்த தூர்வாச மகரிஷி, தாயிசா, நான் வருவதை அறியாமல் எப்போது நீங்கள் இருவரும் சலச சல்லாபத்தில் ஈடுபட்டீர்களோ என்றாக இருந்தாலும் உனக்கு பித்து வரை பிடிக்க வேண்டும் என்று தூர்வாச மகமுனி இவர் சாபத்து கொடுத்தார். சாபத்து கொடுத்து விட்டு அங்கிருந்து வைகுந்தம் புறப்பட்டு வந்தார். அவர் வருவதை நான் என் நாணத்தால் உணர்ந்தேன். உடனே நானும் எனது மனைவி லட்சுமியும் எதிர் சென்று அழைப்பது போல் அழைத்து வந்து நான் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே அமர வைத்து அவருக்கு பாத பூஜை செய்வது போல் நான் அவருடைய பாதங்களை பிடித்தேன். என் மனைவியோ 2 கரங்களையும் இதமாக பிடிப்பது போல் கரங்களை பிடித்தாள். ஏன் தெரியுமா? என் மனைவி லட்சுமியோ செல்வத்திலே சிறந்தவள், செல்வ சிறக்கோடு வாழக்கூடியவள். ஆகினால் அவன் கரம் பாதத்திலே படக்கூடாதற்காக நான் பாதத்தை பிடித்தேன். என் மனைவியோ கரங்களை பிடித்தால் நான் பாதத்தை பிடித்து பாதங்களை பிடிப்பதோ பிடித்து வந்து அவரை கிடப்பதோ 22 நேத்திரம், 22 கண்கள், கால்களிலே 10 விரல்கள், 10 விரல்களிலே 10 நகக்கண்கள், கைகளிலே 10 விரல்கள், 10 விரல்களிலே 10 அகக்கண்கள், முகத்தில் இருப்பது 2 கண்கள். அந்த 2 கண்களையும் எங்கு நாங்கள் அழித்து விடுவோம் என்று நினைத்து என்னிடத்திலே மன்னிப்பினை கேட்டான் தூர்வாச மகரிஷி. அவன் செய்த தவறனை உணர்ந்து புறப்பட்டு சென்று விட்டான் அந்த தூர்வாச மகரிஷி. ஆனால் கொடுத்த சாபம் எங்கு பழித்து விடுமோ என்று நினைத்து ஓடி வந்தான் பிரம்மன். வந்த நேரத்தில் மாமா மாமி இல்லாத காலத்தினால் பளிங்கு மேடையில் அமர்ந்தான். அவனுக்கு நீ பாத பூஜை செய்தாய். பாத பூஜை செய்த காலத்தினால் உன் மீது சந்தேகம் கொண்டு உன் கணவன் உன் மீது சந்தேகப்பட்ட காலத்தினால் அவன் சிரத்தை அறுக்கும்படி நீ உரைத்தாய். உன் வார்த்தையை கேட்டு சிரத்தை அறுத்தான். அவனுக்கு பித்துவரி பிடித்து விட்டது. அந்த பித்துவரினால் இப்பொழுது ஏற்பட்ட நிலைமையை காய்ச்சலிக்கிறான் உனது கணவன். இதையெல்லாம் அறியாமல் காப்பாற்றுவதற்கு சிறிது காலத்தாமத்தோடு வந்த காலத்தினால் என்னை பார்த்து இந்த அண்ணனை பார்த்து நீ அழியக்கூடாதா, நீ என்று சாகின்றாயோ அன்றைக்குதான் எனக்கு நல்ல நாள். உன்ன மாதிரி தங்கச்சி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுமா. எனக்கு நீ தங்கையாக பிறந்ததற்கு போன பிறவில நான் புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். ஆகினால் தான் இப்பிறவிலே எனக்கு தங்கையாக எடுத்திருக்கிறாய். தங்கா, சரி, உங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை நான் அறிந்தேன். ஆகினால் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் ஒரு வந்திருக்கிறேன். உன் கணவனை காப்பாற்றி தருவது உன் கடமை. தங்கா, நான் வரும் சமயத்திலே உனக்காகவும் உன் கணவனுக்காகவும் பதுங்கல் அரிசியை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பதுங்கல் அரிசியை மலை போல் சாதமாக வடித்து என் இடதுகை பெருவிரலால் என் நெற்றியை கீறி அதிலிருந்து ஒரு உதிரத்தை எடுத்து அந்த சாதத்திலே பிசைந்து நான் உதிர சாதமாக வாரி இறைக்கப் போகிறேன். அப்படி நான் உதிர சாதமாக வாரி இறக்கும் சமயத்தில் உன் கணவன் அருகாமலே நீ இருக்கக்கூடாது. ஏன்
ஏன் எதற்கு பெண்களுடைய புத்தியே தான். வீட்டில் ஒரு கணவனோ இல்லை மாமியாரோ மாமனாரோ சொல்லுவாங்க, அவங்களாண்ட பேசாதே, அவங்களாண்ட உறவு வச்சுக்காதே, அவங்க ஆவாதவங்க, அங்கே போனால் நம்ம குடும்பம் கட்டுப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்டு குடும்பத்தை நடத்தணும். அவங்க சொல்லுவாங்க, ஏன் நான் அங்கே தான் போவேன், அவங்களால தான் உறவு வச்சுக்குவேன், அவங்களோட தான் நான் பழகுவேன்னு சொன்னா உன் நிலைமை தான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடாத வார்த்தையாக இருந்தால் விட்டுவிட வேண்டும். ஏன் எதற்கு என்ற ஆணவ வார்த்தை பெண்களுக்கு எப்பொழுதுமே வரவேற்கக்கூடாது. சரி, எப்படியோ மழை போல் சாதமாக வடித்து அந்த சாதத்தை உதரத்தை கலந்து உதிர சாதமாக வாரி இறைக்க போகிறேன். அப்பொழுது உன் கணவன் அருகாமல் இருக்கக்கூடாது உரைக்கினி. எதற்காக தெரியுமா? நான் உதிர சாதத்தை வாரி இறைக்கும் சமயத்தில் உன் கணவனுக்கு ஆபத்து நேருமோ, அல்லது உனக்கு ஆபத்து நேருமோ, அல்லது எனக்கு ஆபத்து நேருமோ தெரியாது. ஏன், ஒருவேளை உன் கணவனே கூட சாக நேரலாம், அல்லது நீயே கூட சாக நேரலாம், அல்லது நானே கூட சாக நேரலாம். மூவரில் யாராவது ஒருவர் சாக நேரலாம். ஆகினால் உன் கணவன் அருகில் நீ இல்லாமல் இருந்தால் அதுவே போதும். நீ எப்போது இந்த இடத்திலே வந்தாயோ அப்போது என் கணவருடைய நிலைமை நல்லபடியாக மாறிவிடும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அப்படியா? என் கணவரை காப்பாற்ற நினைத்து விட்டேன். ஆனால் கடைசியா ஒரு புள்ளி வைக்கிறீங்க. என்னம்மா? நான் உதிர சாதத்தை வாரி இறைக்கும் நேரத்தில் அந்த இடத்துல நீ இருக்காது, மறைமுகமாக இருந்து கூறுகிறாய். ஒரு கணவனுக்கு ஆபத்து அருகிலே மனைவி இருப்பாளா, இருக்க மாட்டாளா? இருக்கத்தான் செய்ய வேண்டும். நான் இருக்காமல் எங்கு போக முடியும்? உன் கணவனை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன். நீ அப்படி இருக்கும்போது நீ மறைமுகமாக இருந்தால் அதுவே போதும். அதுல ஒரு புள்ளி. ஆமாமா. ஏன் நீ இறக்கலாம், நான் இறக்கலாம், என் மச்சான் இறக்கலாம், யார் இருப்பாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. இதை நம்பி நான் எப்படிங்க ஒதுங்கி இருக்க முடியும்? சரிண்ணா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரிம்மா. நீங்கள் வந்த பொழுது என் கணவருக்கு வினை தீர்ந்து விடும் என்று நினைத்துக் கொண்டேன். ஆமா அண்ணா, எப்படியோ எங்கள் வினை தீர்ந்து விடும் என்று நினைத்தேன். நீங்க என்னை காப்பாற்ற வந்தீங்க. அண்ணா, நீங்கள் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ, நீங்க வாழ்வீங்களோ வாழ மாட்டீங்களோ, உன் மனைவி மக்கள் வாழ்வாங்களோ வாழ மாட்டாங்களோ, உன் குடும்பம் ஆயிருந்தாலும் சரி, உன் மன மக்கள் செத்தாலும் சரி, நீ மாட்டு மாடினாலும் சரி, என் கணவரை நல்லபடியாக ஆக்கி கொடுத்துட்டு போடுங்க, என்னை காப்பாற்றி. சொல்ல வேண்டும். உன்னோடு பிறந்து உன்னோடு வளர்ந்தவன் இந்த அண்ணன். இந்த அண்ணன் செத்தாலும் பரவாயில்லை, உன் கணவன் நல்லா இருந்தா அதுவே போதும். நீ எப்படி கணவனுக்காக இப்படி பரிந்து பேசுறியோ அதேதாமா இப்போ உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே உடன் பிறந்த அண்ணனையும் மறந்துடுறாங்க, தம்பியும் மறந்துடுறாங்க. கட்டிய கணவன் நல்லபடியாக இருந்தால் அதுவே போதும். சரி, உடன் பிறந்த பாவத்திற்காக உனக்காக இந்த அண்ணன் நான் செத்தாலும் பரவாயில்லை, உன் கணவனை நான் காப்பாற்றி தருகிறேன். என் கணவரை பாருங்க. ஆகட்டமா. பைத்தியம், 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 பைத்தியம். அவர் உரைத்த வார்த்தை கேட்டாயா? என்னம்மா? முதல் தவறு இதுதான். ஏமா? நீங்க செய்த தவறே முதல் தவறு இதானா? நானா? ஆமா. நான் என்னமா தவறு செய்தேன்? நான் ஒரே ஒரு தங்கை உனக்கு பிறந்தேன். ஆமா. நீங்க எனக்கு திருமணம் செய்தீங்க. ஆமா. ஆனா நீங்க பாக்குற மாப்பிள்ளை தான் திருமணம் செய்துக்க போறேன். ஆமா. யாரோ கூணோ குருடோ மொண்டியோ முடமோ செவிடோ எவனோ ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுத்து, தங்கா இவன் தான் உன் கணவன், இவனோடு நீ வாழ்ந்து என் பேரையும் உங்களையும் காப்பாற்றணும், அவனோட நல்லபடியா இருந்து காலத்தை கழிமா நல்ல பேர் இடுமான்னு சொல்லிட்டு போனா நான் நல்லபடியா இருந்து அவனோட வாழ்ந்துட்டு போயிருப்பேன். ஆனா உலகத்திலேயே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பைத்தியக்காரனை தன்னுங்க தலையில கட்டிட்டு இவன் கொடுக்குற சொல்லி எங்களால தாங்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் இந்த பைத்தியக்காரனை கட்டிக்கு நான் படுறோம் பாரு பாடு. நான் பைத்தியமா, என் அண்ணன் பைத்தியமா, என் அண்ணன் மனைவி மக்கள் பைத்தியமா, இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் யாரெல்லாம் வாழ்வாளா? இருந்தாலும் உன் கனவு இது போன்ற ஒரு பயிற்சிக்காரனா மாறுவான் கனவுல கூட நினைக்கல. நான் செய்த தவறு இதுதான்மா. சரி, என்ன செய்வது? உனக்காக இப்போது நான் உதிர சாதத்தை மாறி இருக்கிறேன். ஆடுகிறார்
வீட்டில்